தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் சென்றபோது சென்னை காமராஜர் சாலையில் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி கவனத்தை ஈர்த்தனர். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என அனைவரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ள காமராஜர் சாலை வழியாக ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் சென்றபோது அங்கு திரண்டிருந்த தமிழ் வழி கல்வி இயக்கம், தமிழர் விடுதலை கழகம், தமிழக மக்கள் முன்னணி ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடி கவனத்தை ஈர்த்தனர். இது அடிப்படையான தவறு. இந்த தவறை தொடங்கினால் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் இதற்கு ஆதரவளிக்கக்கூடியவர்களை தூக்கி எறிவார்கள். அவர்கள் எத்தனை பெரிய சக்தியாக இருந்தாலும் தமிழ் மக்கள் வரலாற்றிலிருந்து அவர்களை தூக்கி எறிவார்கள். தமிழ்தாய் வாழ்த்திற்கும் தமிழுக்கும் தான் முதலிடம். எந்த நிலையிலும் தமிழை அப்புறப்படுத்துவதை ஏற்க முடியாது. ஏற்கனவே ஆளுநர் ரவி இருக்கும் பொழுது இங்கே முதலில் ஜனகணமன பாட வேண்டும் என்ற ஒரு மரபை எடுத்து வந்து அதற்காக கோபித்துக் கொண்டு 2-3 தடவை போனார். அப்படி போகட்டும் என்று நம்ம மரபுப்படி நாம் நடத்தினோம். இது முதல் முறையாக வந்தே மாதரம் பாடப்படுவது என்பது தமிழ்நாட்டில் இதுதான் முதல் தடவை. இதை ஒருபோதும் தமிழ்நாடு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். தமிழ்நாடு மக்கள் மீறி இப்படி சட்டமன்றத்தில் செய்தால் தமிழக மக்கள் பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் சென்றபோது சென்னை காமராஜர் சாலையில் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி கவனத்தை ஈர்த்தனர். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என அனைவரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ள காமராஜர் சாலை வழியாக ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் சென்றபோது அங்கு திரண்டிருந்த தமிழ் வழி கல்வி இயக்கம், தமிழர் விடுதலை கழகம், தமிழக மக்கள் முன்னணி ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடி கவனத்தை ஈர்த்தனர். இது அடிப்படையான தவறு. இந்த தவறை தொடங்கினால் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் இதற்கு ஆதரவளிக்கக்கூடியவர்களை தூக்கி எறிவார்கள். அவர்கள் எத்தனை பெரிய சக்தியாக இருந்தாலும் தமிழ் மக்கள் வரலாற்றிலிருந்து அவர்களை தூக்கி எறிவார்கள். தமிழ்தாய் வாழ்த்திற்கும் தமிழுக்கும் தான் முதலிடம். எந்த நிலையிலும் தமிழை அப்புறப்படுத்துவதை ஏற்க முடியாது. ஏற்கனவே ஆளுநர் ரவி இருக்கும் பொழுது இங்கே முதலில் ஜனகணமன பாட வேண்டும் என்ற ஒரு மரபை எடுத்து வந்து அதற்காக கோபித்துக் கொண்டு 2-3 தடவை போனார். அப்படி போகட்டும் என்று நம்ம மரபுப்படி நாம் நடத்தினோம். இது முதல் முறையாக வந்தே மாதரம் பாடப்படுவது என்பது தமிழ்நாட்டில் இதுதான் முதல் தடவை. இதை ஒருபோதும் தமிழ்நாடு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். தமிழ்நாடு மக்கள் மீறி இப்படி சட்டமன்றத்தில் செய்தால் தமிழக மக்கள் பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.